இலங்கை யாழ்ப்பாண ரசிகர்கள் கலா மாஸ்டருக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர் ஒட்டியது இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. என்ன நடந்துச்சு, ஏன் இந்த மாதிரி ரசிகர்கள் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல நடிகை ரம்பா அவர்களோட கணவர் யாழ்ப்பாணத்தை சேர்ந்தவர். அங்கே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் அதற்கான ப்ரொமோஷனை கலா மாஸ்டர்கிட்ட பேசி ஹரிஹரன் சாரோட இசை நிகழ்ச்சி ஒன்று ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு இசை நிகழ்ச்சிக்கு தமன்னா போயிருந்தாங்க, மிர்ச்சி சிவா போயிருந்தாரு. இது மட்டும் இல்லாமல் ஆக்ட்ரஸ் ரம்பா அவங்க ஃபேமிலியோட போயிருந்தாங்க. மேலும் சின்ன திரை பிரபலங்களான டிடி, கேபிஒய் பாலா, ரஷிதா மகாலட்சுமி அப்படின்னு ஏகப்பட்ட சின்ன திரை பிரபலங்களும் போயிருந்தாங்க. இந்த ஒரு இசை நிகழ்ச்சி நல்லபடியாக தான் தொடங்கி இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் 35,000 பேர் தான் வருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில் 1,00,000க்கும் மேற்பட்ட ரசிகர்கள் அங்கே வரவே மிகப்பெரிய தள்ளுமுள்ளு ஆகி போச்சு. அண்ட் இதனால் கலா மாஸ்டர் அங்கேயே சொல்லியிருந்தாங்க, ப்ளீஸ் உங்கள் காலில் வேணா உள்ளறேன், ஷோவை நல்லபடியாக நடத்தலாம், அமைதியாக உட்காருங்க, விஐபி சீட்டு பக்கம் வராதிங்க அப்படின்னு. ஆனால் யாருமே கேட்கல. அங்கே போலீஸ் தள்ளுமுள்ளு நடத்தியதுனால அந்த ஷோ பாதியிலே நின்று எல்லாருமே சென்னை திரும்பி வந்துட்டாங்க. போலீஸ் தடியடி நடத்தினதில் யாழ்ப்பாண ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கோபம் உண்டாகிருச்சு. கலா மாஸ்டர் தான் இந்த தவறு எல்லாத்துக்குமே காரணம். 35,000 டிக்கெட்ஸ் வித்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. விஐபிஸ்க்கு மட்டும் டிக்கெட் விற்றா அவங்களுக்கு மட்டும் ஷோ நடத்தியிருக்கலாம்ல, எதுக்கு பொதுமக்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லணும். அங்கே வந்தவங்க எல்லாமே விஐபி சீட்டுக்கெலாம் வந்துட்டாங்க. ஒரு ஆர்கனைஸே இல்லாமல் பண்ணியிருக்காங்க. அவங்க அந்த பணத்தை எல்லாம் ஏமாற்றிட்டாங்க, ஸ்கேம் பண்ணிட்டாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு யாழ்ப்பாணத்துக்கு காந்தி வந்திருக்காரு, நேரு வந்திருக்காரு, அப்துல் கலாம் அவர்கள் வந்திருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு இடத்துக்கு அரகுறை ஆட போட்ட சினிமா நடிகர்களை கூட்டி வந்து அவமானப்படுத்திட்டாங்க. அங்கிருந்து இங்கே வந்து இங்கே உள்ள ரசிகர்களை தவறாக பேசிட்டாங்க, அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி போஸ்டர்லாம் ஒட்டி தங்களோட எதிர்ப்பை ஷேர் பண்ணியிருந்தாங்க. இந்த ஒரு விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போகவே இதற்கு கலா மாஸ்டர் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நாங்கள் எல்லாமே இந்த நிகழ்ச்சியை பக்கா ப்ரீ பிளானில் தான் பண்ணியிருந்தோம். ஒரு மாதத்துக்கு முன்னாடியே இதற்கான வேலைகள் ஸ்டார்ட் ஆகியாச்சு. நாங்கள் எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தோம். நாங்கள் மிஸ் பண்ண ஒரே விஷயம் என்ன அப்படின்னா, ரசிகர்கள் ஒரு 30,000 பேர் வருவாங்க, ஆக மொத்தம் அரௌண்டாக ஒரு 60,000 பேர் அங்கே இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சோம். ஆனால் அங்கே ரசிகர்கள் ஃப்ரீ அப்படிங்கவும் ஏராளமானோர் வந்துட்டாங்க. நாங்கள் அவ்வளோ தப்பு சொல்லலை. ஹரிஹரன் சாரோட இசை நிகழ்ச்சியை கேட்க வந்திருக்காங்க. ஆனால் அவங்க விஐபி சீட்டு பக்கம் வந்துட்டாங்க, கொஞ்சம் தள்ளுமுள்ளு ஏற்பட்டுருச்சு. மற்றபடி அங்கே பெருசாக எந்த பிரச்சனையும் நடக்கலை, யாரையும் போலீஸ் அடிக்கலை, எல்லாமே நல்லபடியாக தான் போணுச்சு. 6 மணிக்கு ஷோ ஆரம்பித்தோம், 12 மணி வரைக்கும் ஷோ போணுச்சு, நல்லபடியாகவே நடத்தி முடித்தோம். அந்த ஷோ ஒரு சக்ஸஸ்ஃபுல் ஷோ, அதை ஃபெயிலியர்னு சொல்லவே முடியாது. இதுக்கப்புறமும் நாங்கள் இதே மாதிரியான ஷோலாம் கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் வீடியோ வெளியிட்டிருந்தாங்க. இந்த ஒரு வீடியோ இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. மேலும் ஹரிஹரன் சாருமே அவரோட சோசியல் மீடியா பேஜில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்ததுக்கு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாரு. இந்த ஒரு நியூஸை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.